படிக்கட்டில் பார்த்து இறங்கு அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. இல்லை, நான் என்ன கிளவியா? எனக்கு எல்லாம் தெரியும். பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படியே தான் இருந்தோம் செட்லையும். ஏன்னா 2 பேரும் பரபரப்பாக ஃபோன் பேசுவோம். 2 நிமிஷம் பேசினா பெரிய விஷயம். ஃபுல்லாகவே அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நம்ம நிறைய ஹிட் படம் கொடுத்துருந்தாலுமே ஒரு சில ப்ராப்ளம் வரும் போல அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே ப்ராப்ளம் தான். மக்கள் பேரன்போடு இருக்காங்க. ஒரு நல்ல படைப்புனா கொண்டாடுறாங்க. தூக்கி நம்ம தாய் கிழவியாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், தம்பி எடுத்த யூத்தாக இருக்கட்டும், மக்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த நடுவில் இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க, நீங்கள் ஒரு 100 மார்க் போடுற மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுத்து காட்டுங்க. ஸோ அவருக்கு நான் பாஸாக இருக்கிறது கண்டிப்பாக என்னால் முடியல. என்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லை இல்லை நீ இந்த ரோல் பண்ணிட்டு இருக்க, அதனால அத்தாரிட்டின்றது எடுக்கணும். அப்பா மாதிரி ஒரு அப்பா மாதிரி ஃபிகர், ஃபாதர் ஃபிகர் எனக்கு. ஸ்பாட்ல எப்படி இருப்பாங்க? கேரக்டரா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த ஸ்பாட் 2 பேருக்குள்ள? ஒரு பாஸ் அண்ட் தொழிலாளி அப்படிங்கிறது. கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. அந்த அடுத்து இருக்க 4 வரியை கட் பண்ணி விட்டாரு. நல்ல இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க. காசு இல்லையா, கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. லாஸ்ட் இயர் மேரேஜ் நடந்தது, சூப்பர் ஹாப்பியாக இருந்தாலும் பசங்க எங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ஹார்ட் பிரேக்காகவும் இருந்தது. எனிவே அது என்னோட பர்சனல் லைஃப் இல்லையா. ஸோ எனிவே திஸ் இஸ் மை லைஃப். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான இன்டர்வியூ யார் கூட இருப்போது அப்படின்னா கார்மேனி செல்வம் டீம் கூட இருக்கும் போது எல்லாருக்கும் வணக்கம். சமுத்திரகனி சார் வணக்கம். 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 ராம் சார் வணக்கம். சார் லட்சுமி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் ஹாப்பி உங்களை மீட் பண்ணி பேசுறதுல. கார்மேனி செல்வம் டைட்டில் ஒரு மாதிரி தூய தமிழ், ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நிறைய இப்போ வர நிறைய படங்களில் தமிழ் டைட்டில்ஸ் வந்து பெருசாக பார்க்க முடியறது இல்லை. இந்த அந்த அதுக்கு மத்தியில் இந்த கார்மேனி செல்வம் அப்படிங்கிறது கேட்கும் போதே வந்து சந்தோஷமாக இருக்குது. டைட்டில் பற்றி ஷேர் பண்ணலாம் சார். கார்மேனின்றது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தூய தமிழ் சொல். அது வந்து திருப்பாவையில் வரக்கூடிய ஒரு வாக்கியத்தில் இருக்குது. கார்மேனி செங்கன்னு வரும், அதை நாங்கள் கார்மேனி செல்வம்னு வச்சுருக்கோம். காரை பற்றின ஒரு படமும் கூட இது. ஆக்சுவலாக கார் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலும் ஒரு பார்ட்டாக இருக்குது. அதனாலே ஒன்று இருக்குது. இன்னொன்று செல்வம் அப்படின்றது கேரக்டரோட பேரும். செல்வம் அப்படின்றத சுற்றி எழுதக்கூடிய ஒரு தீம் தான் இந்த படத்தோட இதுவும். அந்த செல்வமுடைய டார்க்கர் ஷேட்ஸ், அதர் சைட் ஆஃப் தி விஷயங்களும் நீங்கள் இந்த இதில் படத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த காரணங்கள்னால இந்த படம் இந்த பேர் தேர்ந்தெடுத்தது. கிரேட் சார். சார் அப்படியே ஜிவிஎம் சார் பற்றி என் நண்பன். ஒரு ட்ராவல் பெருசாக பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படியே தான் இருந்தோம் செட்லையும். நான் ஒரு 5-6 நாட்கள் வந்து ரொம்ப அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது இயக்குனரால் கிடைச்சது. அதை தான் 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஏன்னா 2 பேரும் பரபரப்பாக ஃபோன் பேசுவோம். 2 நிமிஷம் பேசினா பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கடந்து வேறு அவங்கவுங்க வேலைகளில் போயிடுவோம். பட் இந்த படைப்பில் இந்த ஷூட் ஃபுல்லாகவே அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது இந்த படத்தின் மூலமாகவும் கிடைச்சது. இந்த படத்துக்கும் அது ரொம்ப பெரிய அளவுக்கு பலமாக இருந்தது அப்படின்றது தான் அந்த மகிழ்ச்சி. கிரேட் சார். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய பாப்புலரான டைரக்டராக இருந்தாலுமே இன்னைக்கு அவங்களோட படம் லைக் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சினிமாவை பற்றின புரிதல்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம நிறைய ஹிட் படம் கொடுத்துருந்தாலுமே ஒரு சில ப்ராப்ளம் வரும் போல் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே ப்ராப்ளம் தான். அதுக்குள்ளே இருந்து தான் தப்பிச்சு வரணும், அவ்வளோதான். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டேன். அதாவது படைப்பு வரும்போது இந்த விமர்சகர்கள், இந்த நீங்கள்லாம் இருக்கீங்கள, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கணும் அப்படின்றது ஒரு திட்டம். ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு படைப்புன்றது, அது முதல் படைப்பாக இருந்தாலும் சரி, 30வது படைப்பாக இருந்தாலும் சரி, தீயில் இறங்குற மாதிரி. இந்த தீ குண்டத்தில் இறங்கி அந்த பக்கம் கடந்து வந்துடுறதுன்றது தான் மிகப்பெரிய போர். அது இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து அந்த பூக்குழி, அது பூக்குழி இறங்குறதும்பாங்க. எங்கள் ஊர்லலாம் பூக்குழி இறங்குறாங்க அப்படின்னா பெரிய பெரிய வஸ்தாதுகள், ஒரு 6 அடி 6 அடியில் இருக்க வீரங்கெல்லாம் வேட்டியை கட்டிட்டு அந்த பூக்குழி தீ இறங்குறதுக்கிற சுவர் இருக்கும். இந்த பக்கம்லாம் வரிசையாக நிற்பாங்க. எதுக்கு நிற்பாங்கன்னா, இறங்கி ஓடி வர்றவங்க தடுமாறினாங்கன்னா பிடிச்சி இழுத்து வெளியே விட்டுருவாங்க. இப்படி தான் இருக்கணும். உங்களை மாதிரி ஆட்கள், இந்த திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுறவங்க, திரைப்படத்துக்கு வழி விடுறவங்க, திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே ஒரு படைப்பை அவன் அங்கேருந்து வரான், அவன் தீக்குள்ளே இறங்கி வரான், அவனை எப்படியா காப்பாற்றி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வந்தால் விழுவாங்க பாருங்கள், பொதுன்னு 130 பேர் ஒரு மாடு மேலே விழுவாங்க. 50 பேர்த்தையும் சிலிப்பிட்டு
ஒரு மாடு தான் எந்திரிச்சு வெளியே ஓடி வர முடியும், மீதி மாடெல்லாம் படுத்துடும். இது மட்டும்தான் ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா பாவம், அவன் பல ஆண்டு கால கனவு எத்தனை இயக்குநர்களுக்கு ஆரம்பித்து நின்றும். நாளைக்கு ஷூட்டிங்குமாங்க, இன்றைக்கி ராத்திரி நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வழியில், அது படைப்பு ஆரம்பிக்கிறதுக்கே அவ்வளோ வலி, எடுத்து முடிக்கிறதுக்கு இன்னும் வலி, அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அதை விட பெரிய வலி. அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ, யார் இதை என்ன பண்ண போகிறா அப்படின்ற பதட்டத்திலேயே அவங்க அது கழியக்கூடாது. ஒரு அழகாக ஒரு குழந்தை பெற்றிருக்கான், அவன் குழந்தைய கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறான், அவனே ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கான். அது அவன் குழந்தையாக தான் நீங்கள் பார்க்கணும். அது இங்கே ஒரு பொட்டு வச்சுருக்கலாம், இங்கே இருக்கும், அது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அது அவன் ஒன்று செஞ்சுருக்கான் அப்படின்னா அது ஒரு சின்ன சந்தோஷத்தோட ஒரு 2 கரம் நீட்டி அதை வந்து ரிசீவ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சினிமாவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா மக்கள் அப்படி தான் இருக்காங்க, மக்கள் பேரன்போடு இருக்காங்க. ஒரு நல்ல படைப்புனா கொண்டாடுறாங்க தூக்கி. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இப்போ நம்ம பேசின நம்ம தாய் கிழவியாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், நேற்று வந்து நம்ம தம்பி எடுத்த யூத்தாக இருக்கட்டும், மக்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த நடுவில் இருந்துக்கிட்டு படுத்துறாங்கல்ல, அவங்கள நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன், நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க, நீங்கள் ஒரு 100 மார்க்கு போடுற மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுத்து காட்டுங்களேன். நீங்கள் குறை சொல்வது ரொம்ப ஈஸி, குறை இல்லாத படைப்பு இருக்காது. அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கும். நம்ம குறை இல்லைன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தால் கூட பார்வையாளர் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய லெவலுக்கு பார்க்கும்போது அங்கே ஒரு 2 சின்ன தப்பு இருக்கும். அந்த சின்ன தப்பெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு தள்ளுறா, ஓடிடுறா, ஜெயிச்சிட்றா அப்படின்னு சொல்லும்போது அது வேறையாக இருக்கும். அப்படி தான் நான் ஆசைப்பட்றேன். அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை நோக்கி நகர்வோம். முடிஞ்ச வரைக்கும் மனசை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படி கை நீட்டி எல்லாத்தையும் அணைச்சி ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு போகணும். ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். பணம் தாராளமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக. பையனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் கார் வச்சுருக்காங்க, நம்மளும் ஒரு கார் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏக்கங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் படத்துலையும் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது சார். உங்களோட அந்த விமானம், அந்த படத்தில் வந்து அந்த உங்களோட பையன் சீக்கிரமாக இறந்துருவார், அவரோட ஆசை எப்படியாவது இருக்கிறதுக்குள்ளே நம்ம நிறைவேற்றி கொடுத்துடணும், எப்படியாவது ஃப்ளைட்டில் ஒரு டைம் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற உங்களோட அந்த போராட்டம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருப்பீங்க, அந்த ஸ்ட்ரகிளோட அந்த படம் நான் பார்த்தேன் சார். அது க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்தது. நிறைய அப்பாக்கள் தன்னோட பையனுக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டத்தோட போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமாக பார்த்து. அதே மாதிரி தான் எனக்கு கார்மேனி செல்வமும் இதுவும் போராட்டம் தான். பொண்டாட்டியோட எப்படியாவது பொண்டாட்டி ஆசைப்பட்டதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர் தான். பட் ஆனால் அதுக்காக வந்து ரொம்ப யூஸ்வலான ஒரு சினிமா பேட்டர்னான மனைவியும் கிடையாது. அவங்க ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு யாரையோ பார்த்து, இந்த சமூகம் நம்ம எப்படி வாழணுன்றதே இந்த சமூகம் தான் முடிவு பண்ணுது. நம்ம எதையோ ஒன்றை பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுன்னு விளைவு தான் நிறைய சிக்கல்களை உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல் 4 பேருக்காக அவன் என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, சொந்தக்காரங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க முன்னாடி நம்ம தளர்ந்து நிற்கணும், அது அவங்க நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்றையே கொண்டு போய் நான் நிப்பாட்டணும், நீ போய் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி தலையை குனிஞ்சிடக்கூடாது இப்படின்னு பிடிச்சி தள்ளி கடைசி போய் அந்த குடும்பத்திலே போய் குப்புற விழுந்துறது தான் பிரச்சனையே. கரெக்ட் சார். இதுதான் நிறைய குடும்பத்தில் நடக்குது. யார் வேணால் என்ன வேணாலும் நினைக்கட்டும், நம்மளாக இருந்துருவோம், நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அதை நோக்கி நகர்த்தும் இந்த படம். யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, நீங்கள் யூனிக், உன் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக இரு போதும், நீ அடுத்தவனை திருப்திப்படுத்துறதுக்கெல்லாம் வாழ முடியாது அப்படின்றத ஒரு பேசுகிற ஒரு படைப்பு. அது வேறையாக ஒன்று பேசும். கரெக்ட் சார். இன்னொன்று நான் ரொம்ப அழகாக பார்த்தது ட்ரெயிலர் என்னன்னா, பையனையும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சார் நீ லீவை போட்டு ஊர் சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது வழக்கமாக நான் செய்கிறது. ஆமாம் சார். வீட்டில் அதேதான் தோல் உரிச்சு போடுவேன் அப்படின்னாங்களா, அந்த மாதிரி தான் இல்லையா சார்? நான் எப்பவுமே என் பிள்ளைங்களை வந்து படிச்சிடணும், அது வாங்கிடணும்னு சொல்லவே மாட்டேன். பிடிச்சதை செய்யுங்கடான்னு சொல்லுவேன். என் மனைவி அப்படியே அவங்க அந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த சுமை அவங்கள போட்டு அழுத்தம். அவங்க இது பண்ணிடணும், அது பண்ணிடணும், இப்படி வந்துடணும், அப்படி வந்துடணும், உங்கள் அப்பா மாதிரியே வந்துடக்கூடாது அப்படின்னாங்க. எங்கள் அப்பா தானே அவங்க படிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன். எல்லாருக்கும் அவர்கள் கடந்து வந்ததை வைத்து ஒரு இலக்கணம் வச்சுருக்காங்க, ஒரு வரையறை வச்சுருக்காங்க, ஒரு கட்டம் வச்சுருக்காங்க. அந்த கட்டத்துக்குள்ளே கொண்டு போய் தன் குடும்பத்தை வச்சுக்கணும், தன் கணவனை வச்சுக்கணும், தன் குழந்தைய வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு குடும்ப தலைவி தாங்க. கிரேட் சார். அபிநயா மேம் வணக்கம். ஸோ ஹாப்பி ஆஃப்டர் மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் கார்மேனி செல்வம் படத்தில் பார்க்குறதுல எவ்வளோ ஹாப்பி நீங்கள் திருப்பி
வர்றது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணுற லைக் தமிழில் வர ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா மேம்? அபவுட் கார்மேனி செல்வம் பற்றி சொல்லுங்கள். இது ரொம்ப நல்ல மூவி. ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்ட் நான் படித்தப்போ தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்துச்சு. இது வந்துட்டு வெரி சொசைட்டல் சொசைட்டல் மேட்டர் மாதிரி எடுத்துட்டு, அது ப்ளஸ் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் வந்துட்டு கணேசரோட இருக்கிறது, அதுவுமே இந்த ரோல்னால ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்துச்சு. அதனால ஐ டுக் இட் ஆன் அண்ட் தென் மை ஃபெலோ காஸ்ட் அண்ட் தென் த டைரக்டர் சார் as well. சூப்பர். உங்களுக்கு லாஸ்ட் இயர் மேரேஜ் நடந்தது, சூப்பர் ஹாப்பியாக இருந்தாலும் பசங்க எங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ஹார்ட் பிரேக்காகவும் இருந்தது மேம். சீரியஸ் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஸோ ஐ மீன் அது ஒரு லாங் கெப்ட் சீக்ரெட் மாதிரி இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 15 years. ஸோ தென் எனிவே அது என்னோட பர்சனல் லைஃப் இல்லையா. ஸோ இது இன்ஸ்டாகிராம் சாட்ஸ் காமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க, ஓ வி ஆர் ஹேவிங் அ ஹார்ட் பிரேக் அட்டு. பட் எனிவே திஸ் இஸ் மை லைஃப் இல்லையா. நாடோடிகள் மூவில நீங்கள் வசந்த் சாருக்கு வந்து லைட்டாக கண்ணடிச்சு ஒரு சைகை ஒன்று காமிப்பீங்க, அது வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் உங்களை வந்து க்ரஷ்ஷாக வந்து வச்சுருந்தாங்க. பட் இப்போ ஸ்டில் நீங்கள் க்ரஷ்ஷாக தான் இருக்கிறீங்க. ஸோ ஹாப்பி மேம் உங்களுக்கு கல்யாணம் நடந்ததில்லை. எஸ் தேங்க்யூ ஃபார் ஷியர். இது நான் இந்த கரியர் வந்துட்டு கல்யாணம் ஆச்சுன்ட்டு ஐம் நாட் கோயிங் டு ஷன் மை ஃபேன்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஃபார் எவர் இருக்கிறது என்னோட ஃபேன்ஸோட பாண்டிங் அண்ட் இது. சூப்பர் ஹாப்பி மேம். ஸோ ராம் சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சூப்பரான ஒரு படம் சமுத்திரக்கனி சார் வச்சு கொடுத்துருக்கீங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்கு. நீங்கள் சொன்னதை பார்த்தா அதோ படமே பார்த்துட்டீங்களோ? ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது சார், நிறைய வழிகள், நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு நபர்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய சீன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நம்மளோட அப்பாக்கள் பார்த்துருக்கோம்ல, பசங்களோட சந்தோஷத்துக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அது ட்ரெய்லர் அப்படியே கண்கூட பார்க்க முடிஞ்சுது. சொல்லுங்கள், இந்த கதையை பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த ஸ்டோரி வந்தது, அது சமுத்திரக்கனி சார் வச்சு பண்ணலாங்கிற அந்த ஒரு ஐடியா எப்படி வந்தது? இந்த படம் வந்து எழுதணுன்றதுக்கு இந்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய சில கேள்விகள், நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம லைஃப் இருக்கணும், சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எவ்வளோ பணம் இருந்தால் சேஃபு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தேடலான ஒரு கதை தான் இதை எழுத ஆரம்பிச்சது. இந்த கதை வந்து சமுத்திரக்கனி சாரை தேடி போனதுன்றது தான் உண்மை. அதுக்கான காலம் வரும்போது அந்த ஸ்கிரிப்ட், ஏன்னா நான் உண்மையிலே மற்ற கதைகள் நிறைய பேர்கிட்ட சொல்லணும்னு எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டை விட அந்த சார்கிட்ட போகுது அப்படின்னும்பொழுது அது ஒரு எதேச்சியாக ஒரு நண்பர், எங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லும்போது நான் கனி சார்கிட்ட ஸ்கிரிப்ட் அனுப்ப முடியும், அவர் படித்து ஓகேன்னா ஓகே, நான் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னாரு. நான் அனுப்பினேன். அனுப்பி ஒரு 3 நாளுக்குள்ளே சார் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நான் படிக்கிறேன்னு சொன்னார். ஒரு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி இதுதானே நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொன்னார். நீங்கள் எப்போ ரெடியோ நான் ரெடி. ஸோ இவ்வளோ வேகமாக அது நடக்கும்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பயணம், ஒருத்தர்கிட்ட சொல்லி போய் அப்புறம் நரேட் பண்ணுறீங்களா, இதுங்களா, மேபி 4 மாதம் கழிச்சுவாங்க, இல்லை ஸ்கிரிப்ட் அனுப்புங்க, அப்புறமா இங்கே வந்து சொல்லுங்கள், அது மாதிரி நிறையா ஸ்டேஜஸ் போனதுக்கப்புறமா நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். பட் இந்த கதை வந்து அது இழுத்துக்கிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ நான் வந்து தேடி போனதை விட கதை அவரை தேடி போனதுன்றது தான் உண்மை. சாரோட டேட் கிடச்சதா? ஏன்னா சார் இன்னைக்கு சின்ன பட்ஜெட் படங்களையும் பண்ணுறாங்க, பேன் இண்டியா படங்கள்லையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பிஸியஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. டேட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிது. ஏன்னா அவருடைய காலமும் டைமையும் அவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்றதுனால அந்த டேட் உங்களுக்கு என்ன டைமில் கிடைக்கணுமோ அது சொல்லிட்டாருன்னா அது நடந்துடும். கிரேட் சார். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கார்மேனி செல்வம்காக. வணக்கம் லக்ஷ்மி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி உங்களை இந்த ப்ராஜெக்டில் பார்க்குறதுல, அதுவும் சமுத்திரக்கனி சாரோட மனைவியாக நடிக்கிற ஒன்று. பெர்ஃபார்மன்ஸாக ட்ரெய்லரில் பார்க்கும்போதே பயங்கரமாக பிரிச்சிருந்தீங்க அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கர்ணன் பார்த்துருக்கோம், லக்ஷ்மிங்கிற அந்த ஒரு ஃபிலிமில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ சொல்லுங்கள், கார்மேனி எப்படி வந்திருக்கு, கார்மேனி செல்வம்?
எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. எப்படி வந்தாங்கன்னா, ஏன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் படித்த ஸ்டேஜ்லேருந்தே ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ண படம் இது. ஸோ அந்த ப்ராசஸாகவுமே ரொம்ப ஹாப்பி. அவுட்புட்டாக பார்க்கும்போதும் இட் லுக்ஸ் வெரி நைஸ். நீங்கள் அந்த ஒரு பாட்டே பார்த்துருப்பீங்க, வீடியோ சாங். அதுலேயே வந்து அவ்வளோ பேர் எனக்கு ஒரு பாட்டு பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் சொன்னாங்க, விஷுவல்ஸாகவும் சரி மியூசிக்காகவும் சரி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு. ஸோ யா, வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். அபவுட் ஒரு மிடில் கிளாஸ் அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னலாம் கோத்ரூ நம்ம அஃப்கோர்ஸ் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு சினிமா ஜேர்னி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளோட ரியல் லைஃப்பில் நடந்தது படத்தில் சீன்ஸாக வரும்போது ஒரு ரிமெம்பர் ஆகும். ஆமாம், இல்லை நம்ம சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கே அந்த டைமில் அப்படி அப்பா கஷ்டப்பட்டார், அம்மா இந்த மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சதா? ஆமாம், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்துக்கு எனிதிங் சின்ன விஷயமா கூட இருக்கலாம், எனக்கு இது வேணும்னு ஆசைப்படும்போது அதை நம்மளால் கையில் கொடுக்க முடியலங்கும்போது, ஆனால் நான் இப்போ தான் வந்து நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருந்திருக்குங்கிறது வந்து சும்மா நம்ம நடிக்கும் போது தெரியுது. இல்லாட்டி நான் தானே அந்த சின்ன குழந்தையா இருந்திருக்கேன். நம்ம என்னத்தெல்லாமோ ஆசைப்பட்டிருக்கோம். பிடிச்சிருப்போம். ஆமாம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அவங்களுக்கான என்ன நடக்குது, எதனால் அவங்களால எல்லா அம்மா அப்பாக்களுமே குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது தான் ஆசை. பட் அதையும் தாண்டி அவங்களால ஒன்று செய்ய முடியல, அவங்களால நாட் பாசிபிள்ங்கும் போது இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியவும் தெரியாதுல்ல, நம்மளால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு வெறும் டிசப்பாயின்மெண்ட் தான், கேட்டேன் கிடைக்கல. ஆனால் அடுத்த நாளைக்கு மறந்துட்டு போயிட்டே இருந்திருப்போம். நம்ம குழந்தையா இருந்திருக்கோம்ல, அடுத்த நாள் நமக்கு ஞாபகம் கூட இருக்காது, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஆஸ் அடல்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த ஞாபகம் இருக்கும்ல, சரி நம்ம ஒரு குழந்தை ஒன்று கேட்டு நம்மளால் அதை வாங்கி கொடுக்க முடியலங்கிறது அந்த குழந்தையோட அந்த பேரண்ட்ஸ் தான் நிறையா ஞாபகம் வச்சுருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்க, நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு அஃப்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளாக தான் இருக்குது. எதுவுமே நமக்கு லார்ஜர் தென் லைஃபாக இப்படியெல்லாம் கூட நடக்குமா, அப்படியெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இந்த கதையில் எதுவுமே இல்லை. எல்லாமே நமக்கு தெரியக்கூடிய, நமக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயங்கள் தான் இந்த படமே. யதார்த்தமான கதாபாத்திரங்களுக்கு எப்படி சார் பொருந்துறீங்க? ஏன்னா அப்பாவாக இருக்கட்டும், தொண்டனாக இருக்கட்டும், நிறைய படங்கள் யதார்த்தமான கதாபாத்திரங்களுக்கு சமுத்திரக்கனி சார் பர்ஃபெக்டாக பொருந்திடுறாங்க. இப்படி கட் பண்ணால் நம்ம தெலுங்கு சைடில் RRR மாதிரியான ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இப்போ ராஜா சாப் மாதிரியான ப்ராஜெக்டாக இருக்கும், ஹனுமனில் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டராக இருக்கும், அதுலேயுமே பொருத்தமாக இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி யதார்த்தத்துக்கு சமுத்திரக்கனி சார் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. நான் நடிக்க மாட்டேன், ரியாலாக அந்த இடத்துல இருக்க முயற்சி பண்ணுவேன். இப்போ நீ விமானத்தை சொன்னீங்கல்ல, இப்போ அங்கே போயிடுச்சு மைண்டு. ஓகே, விமானத்துக்கு போய் நல்ல அனுபவம். அது அது கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அதுதான் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் ரியலாக அந்த இடத்துல இருக்க ட்ரை பண்ணும். ஹனுமன் பண்ணும்போது விபீஷணன் அப்படின்னோடனே, விபீஷணன் யார் என்ன அப்படின்னு சொல்லி இவர் என் நண்பர்களே வந்து கொஞ்சம் மூலக்காரரு. ஓகே, ரொம்ப வருஷம் பழக்கமா சார்? இப்போ தான் எனக்கு இதில் தான் கிடச்ச சொந்தம். கார்மேனி செல்வம் பண்ணும்போது இவர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், விபீஷணரை பற்றி எனக்கு ஏதாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ இவர் தான் வந்து விபீஷணரை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எடுத்து அனுப்புகிறாரு. அப்புறம் விபீஷணர் ராமர்கிட்ட பேசின அந்த சமஸ்கிருத மந்திரத்தை எடுத்து சொல்கிறாரு. இப்போ நான் அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறேன். அதில் நடிக்கும்போது நான் அதை பற்றி திரும்ப அன்னைக்கு முழுவதும் அதையே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது என்னுடைய உடம்பும் மனசும் வேற ஒன்று ஆகுது. அதுதான் அந்த கேரக்டர். அதாவது பண்ணக்கூடிய விஷயத்துக்கு உண்மையாக இருந்தணும்னு நினைப்பேன். இப்போ அது பண்ணும்போது எனக்கு அதில் கால் இல்லாத ஒரு ரோலாக தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா கால் இல்லாதவன் என்னெல்லாம் செய்வான்னு சொல்லி டைரக்டர் ஒரு பெரிய ஆய்வு பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே கயிறை கட்டி விட்டுருந்தார். அந்த கயிறை பிடிச்சி இந்த கயிறுலேருந்து இந்த கயிறு அந்த டாய்லெட்டுக்குள்ளே போய் டாய்லெட்டை வாஷ் பண்ணி விடுவாங்க. அந்த சீன் காலையில் நான் போயிட்டேன். இப்போ அந்த கயிறை கட்டி கயிறில் எப்படி போகிறது, அதெல்லாம் தான் வந்து அது அந்த இடத்துல உண்மையாக அப்படியே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து போகும்போது நம்ம உடல் மொழியும் முகமும் மாறும். கடன் வாங்கி செலவு பண்ணலாமா சார்? நிறைய பேருக்கு எனக்கு அந்த தைரியம் வர்றதில்லை. கடன் வாங்கிட்டோன்னா அது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. ட்ரெய்லரில் பண்ணலாம். அதுக்கு அடுத்து 4 வரி இருக்கு. அந்த அடுத்து இருக்க 4 வரியை கட் பண்ணி விட்டார். இது எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த நான் வந்து அம்பானி டீ குடித்த கடையில் தான் போய் குடித்தேன், ஏன்னா அங்கே போனால் ஒரு டீ 1000 ரூபா வரும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி பெரிய ஹை சொசைட்டி பீப்புள்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆவாங்க, அவங்களோட நம்ம கான்டாக்ட் கிடைக்கும், அதுக்காக நான் வந்து இது நிறையா அந்த மாதிரி கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனால் அது எல்லாமே ஓகே. எளிமையாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்ல, அதே மாதிரி பேரழகு எதுவுமே இல்லை.
ஸோ அந்த டைலாக்ல அந்த வசனத்தில் மீதி 4 வரி இருக்குது பின்னாடி, அதை விட்டுட்டு நான் முன்னுரையை வச்சுட்டாங்க, முடிவுரையை வைக்கல. அது படத்துல வந்து பாத்துறலாம். ஆமாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கிரேட் சார், சூப்பர் சார். தொடர்ந்து நிறைய படங்கள் சமுத்திரக்கனி சார் கூட கொலாபரேஷன் இருக்கு. அது எவ்வளோ ஹாப்பி. அண்ட் இப்போ 2 பேரும் நீங்கள் அந்த குட்டி குட்டி சண்டெல்லாம் போட்டுக்கிறது, லைக் அந்த சார் உங்களை டீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறது க்யூட்டாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாடோடிகள் அதுதான் என்னோட ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன் நான். ஐயோ ரொம்ப சீரியஸாக இருப்பார் கனி சார். கொஞ்சம் ஜோவியலாகவும் இருப்பார். ஆனால் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு என்னோட ரோல் வந்துட்டு பாஸ். ஸோ அவருக்கு நான் பாஸாக இருக்கிறது கண்டிப்பாக என்னால் முடியல. எனக்கு பயம், எப்படி பண்ணுறதுன்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரல எனக்குள்ளேருந்து. ஸோ ஆனால் என்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லை நீ இந்த ரோல் பண்ணிட்டு இருக்க, அதனால அத்தாரிட்டின்றது எடுக்கணும்ன்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் முடிச்சாச்சு. எங்கள் பாண்டிங் அது மாதிரி இருக்குது. ஸோ சேம் ஏன்னோ அப்பா மாதிரி ஒரு அப்பா மாதிரி ஃபாதர் ஃபிகர் எனக்கு. சார் வந்து உங்களுக்கு அபி அப்படின்னு கூப்பிடுறது வந்து க்யூட்டாக இருந்தது. இப்போ பார்க்க முடியுது. எப்போ உங்களுக்கு வந்து சார் கிட்ட இருக்கிற பயம் போச்சு? ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதுல இப்போ டீஸ் படிக்கட்டுல பார்த்து இறங்கினாலுமே அந்த உள்ளுக்குள்ள அந்த ஃபியர்ன்றது இருக்கும் கொஞ்சம். அவரை பார்த்தாலே அவர் சாஃப்டாக பேசினா என்னோட ரோல் மாடல் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு சார்ன்னு சொல்லணுமா, முன்ன வந்துட்டு சார்ன்னு சொல்லுவேன், இப்போ வந்துட்டு அது இழுத்துட்டு சார்ன்ட்டு சொல்லுவேன். படிக்கட்டில் பார்த்து இறங்கு அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. இல்லை நான் என்ன கிளவியா, எனக்கு எல்லாம் தெரியும். இது எங்கேயா மேலே என்னைய பார்த்துட்டு இப்போ கை காட்டி வருது. சரி இப்போ ஸ்டெப்ஸு பார்த்து வை அப்படின்னா நான்லாம் வந்து இப்போ வளர்ந்துட்டேன். கரெக்டு தான். ஸோ இப்போ சார்ன்னு சொன்னால் எதுக்கு நான் ரொம்ப கோவமாக காமிப்பார். ஸோ சார்ன்ட்டு இழுத்தி கூப்பிட்டா அப்போ அவரும் காமாயிட்டு. ஸோ அது மாதிரி நான் இப்போ எது மாதிரி கூப்பிடணும்ன்ட்டு நான் பார்த்துட்டு கூப்பிட்டுட்டேன். ஸ்பாட்ல எப்படி இருப்பாங்க? கேரக்டரா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த ஸ்பாட் 2 பேருக்குள்ள? ஒரு பாஸ் அண்ட் தொழிலாளி அப்படிங்கிறது. ஸோ சீனில் நம்ம ஷூட்டிங் அப்போ அந்த ரோல், அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம யூஷுவல் சார். கிரேட், சூப்பர். ஒரு நல்ல அனுபவம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சார் கூட நடிக்கும் போது இல்லையா? எஸ் கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஃபுல்லான ஒரு இது என்னன்னா 17 இயர்ஸோட அவரு சொல்லி கொடுத்து தான் நான் அதே மாதிரி அந்த இது வந்துட்டு இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அவரு என்ன கைட் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ வரைக்குமே. அந்த சப்போர்ட்ன்றது ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் மை டீம் ஹியர். ஸோ சர்ப்ரைசிங் என்னதுன்னா, டைரக்டர் சார் வந்துட்டு புதுசாக ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் ஆனோம் இல்லையா இந்த மூவியில் வந்துட்டு. நான் டெஃப் பண்ணிட்டு இருந்தாலுமே அவர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதி ஃபோக்கஸ் பண்ணி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதெல்லாம் வந்துட்டு இவரே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்னோட கனெக்ட் ஆகி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் அது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காம அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் எடுத்து என் கூட உட்காந்து இது பண்ணியிருக்காரு. கிரேட், சூப்பர். கடைசி கேள்வியாக முடிச்சுக்கலாம், நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யதார்த்தமான கதாபாத்திரங்கள், நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரியான கதாபாத்திரங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க. இது பிடிச்சி தான் பண்ணுறீங்களா இல்லை கதை வர்றதே அப்படி தான் வருது உங்களுக்கு? ரெண்டுமே பிடிச்சி தான் பண்றேன். அந்த மாதிரி கதை தான். ஆனால் உடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. கண்டிப்பா இருக்கு, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும். எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் ஜோனுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. அதை உடைச்சு வேற ஒன்று பண்ணணும். நிறைய பண்ண முடியும். வேற ஏதாவது பண்ணணும். படத்துலலாம் உடைச்சு தான் பண்ணியிருக்கோம். ஆமாம், இப்போ ஸ்கூல் பஸ்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இல்லை, அவங்க வேற ரொம்ப புரட்சியாக தான் நடிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக ஸ்டீரியோ டைப்பிங் உடைக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்குதான். சூப்பர். ஸோ ஒட்டுமொத்த டீமுக்குமே வாழ்த்துக்கள். கார்மேனி செல்வம் ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அது ஒரு மாதம் கழிச்சு தான் ஓடிடி வரும். தியேட்டரில் பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நிறைய இந்த மாதிரி ஃபீல் குட்டான படங்கள் நம்ம சினிமாவில் வரும். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, வாழ்த்துக்கள். நன்றி.